கொழும்பு புத்தளம் ரயில்வே சேவை நாளை மீண்டும் ஆரம்பம். கொழும்பு முதல் புத்தளம் பாலாவி வரையிலான ரயில்வே போக்குவரத்தை நாளை 19ஆம் திகதி முதல் வழமைக்கு கொண்டுவர தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் பல ரயில் பாதைகள் அழிவடைந்திருந்த நிலையில் நீர்கொழும்பிலிருந்து புத்தளம் வரையிலான ரயில் பாதையும் கடுமையான சேதத்திற்குள்ளாகியிருந்தது. குறிப்பாக ரயில் வீதியில் பத்துலுவோயா பாலத்திற்கு அண்மித்த பகுதியில் பாய்ந்த வெள்ளம் காரணமாக 200 அடிக்கும் அதிகமான ரயில் பாதை முழுமையாக சேதமடைந்திருந்தது. மகவெவ பகுதியில் கடுமையாக சேதமடைந்திருந்த இடத்தை சீரமைத்ததை தொடர்ந்து கடந்த நாட்களில் சிலாபம் வரை ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த ரயில் வீதி சேதமடைந்திருந்த ஏனைய இடங்களை சீரமைக்கும் பணிகளை ரயில்வே திணைக்களத்தின் பாதை பராமரிப்பு பிரிவின் ஊழியர்கள் கட்டம் கட்டமாக முன்னெடுத்து வந்தனர். அதற்கமைய குறித்த பராமரிப்பு பணிகள் இன்று 18ஆம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளன. எனவே 53 நாட்களுக்கு பின்னர் நாளை 19ஆம் திகதி காலை பாலாவி வரை அலுவலக ரயிலை இயக்குவதற்கு தயாராக உள்ளதாக ரயில்வே திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது.